அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நான் சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பானது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள், அதில் முக்கியமாக நம்ம கிச்சன்லேயும் சரி நம்ம சாப்பாட்லேயும் சரி இடம்பெறது உப்பு. இப்போ வீட்டில் உப்பு தீர்ந்துருச்சு, நம்ம கடைக்கு போகிறோம், இல்லை திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நம்ம வாங்காமல் வெள்ளிக்கிழமை உப்பை வாங்கி பாருங்கள். ஆச்சரியப்பட்டு போவீங்க, அதிசயத்து போவீங்க. அந்தளவுக்கு வீட்டில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அது என்ன? இப்போ வீட்டில் ஒரு உப்பு தீர்ந்துருச்சு, கடைக்கு போகும்போது வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கல் உப்போ இல்லை நைஸ் உப்போ வாங்கிட்டு வீட்டில் நல்ல விளக்கு ஏற்றி காலையில் 10 to 12 ராகு காலத்தில் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அந்த உப்பை பயன்படுத்துங்க. கஷ்டம் இருக்கா? கஷ்டம் தீந்துடும். பிள்ளைங்களோட படிப்பு கஷ்டமாக இருக்கா? அதுவும் சரியாயிடும். பதவி பணம் உயர்வில் பிரச்சனையா? கண்டிப்பாக சரியாகும். இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவத்தில் வர பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். இது உண்மையா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு அன்றாடம் தேவைக்கு பயன்படுத்தி பாருங்கள். அதிசயத்து போகிற மாரி நிறைய அற்புதங்கள். ஏன்னா ஒரே நாளில் ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. தினம் தினம் அதை நம்ம கடைபிடிக்கணும். அதுவும் முக்கியமாக உப்புங்கிறது பயங்கரமான சுபிஷம், லக்ஷ்மி கடாட்சம், குபேரத்தன்மை கொண்டது. இது உண்மைங்கிறது வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு உப்பை கடனாக கொடுக்காதீங்க. எக்காரணம் கொண்டும். அது உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்வத்தையே நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு. வெள்ளிக்கிழமை நீங்கள் உப்பையோ இல்லை புளி மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் உள்ள லக்ஷ்மி கடாட்சம், நம்ம குடும்பத்தில் உள்ள செல்வம், நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து நிம்மதி சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளாக சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே நம்ம உப்பு வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்க பாருங்கள்.